நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினம் 10 கொஸ்டின் பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கான 10 கொஸ்டின் வந்து பார்ப்போங்க. டே 62க்கான 10 கொஸ்டின் நான் வாசிக்கிறேன். ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். சட்டமன்ற உறுப்பினருடைய குறைந்தபட்ச வயது என்ன? ஹரப்பா நாகரிகத்தினுடைய முன்னோடி எது? 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் குறைவான கல்வி அறிவு பெற்ற மாவட்டம்? இந்தியாவினுடைய தேசிய ஆறு எது? சிவாஜி சத்ரபதி என்ற பட்டத்தை சூட்டி கொண்டது எங்க? இந்திய அரசியலமைப்பு உருவான போது இருந்த உறுப்பினரோட எண்ணிக்கை? பாண்டியர்களுடைய லட்சணை? தமிழ்நாட்டின் முக்கிய நீர்ப்பாசன ஆதாரம்? தேசிய நுண்ணுயிரி? காந்தி இர்வின் ஒப்பந்தம்? ஓகேவா, பார்க்கலாங்களா? சட்டமன்ற உறுப்பினருடைய குறைந்தபட்ச வயது வந்து 25ங்க. ஹரப்பா நாகரிகத்தின் முன்னோடி எது அப்படின்னா மெஹர்கர். 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் குறைவான கல்வி அறிவு எங்க இருக்கு அப்படின்னா தர்மபுரி. இந்தியாவின் தேசிய ஆறு எதுங்க? கங்கை. 2010 அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் தேசிய ஆறு. சிவாஜி சத்ரபதி என்ற பட்டத்தை சூட்டிக் கொண்ட ஆண்டு 1674. ரைக்கர் கோட்டை அல்லது ராய்கர் கோட்டை. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு உருவான போது இருந்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னா ஆரம்பத்தில் 389 பேர். பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு 299 மாறி இருக்கும். இதில் பெண்கள் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா 5 பேர் இருந்திருப்பாங்க. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு உருவான போது கேட்குறாங்க. தொடங்கும் போது 389, பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு 299. அதில் பெண்கள் வந்து 15 பேர். பாண்டியர்களுடைய இலச்சினை என்ன அப்படின்னா மீன். ஓகேவா? வில்லம்பு வந்து சேரர்கள், சோழர்கள் வந்து புலிக்கொடி. தமிழ்நாட்டின் பாசனத்தினுடைய முக்கிய ஆதாரம் வந்து கிணறுகள். 62% பாசன பரப்பு கொடுக்கக்கூடியது கிணறுகள் மூலமான நீர் தான். தேசிய நுண்ணுயிரி வந்து லாக்டோபாசிலஸ். ஓகேவா? காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 மார்ச் 5 நடந்திருக்கும். காந்திக்கும் அப்போதைய வைஸ்ராயான இர்வின் பிரபுக்கும் இடையில ஏற்பட்டது. இதன் அடிப்படையில் 2வது ஒட்டமேசை மாநாட்டில் காந்தி கலந்துப்பார். ஓகே, பாருங்க. எம்எல்ஏஸ் வந்து 25 வயசு குறைஞ்சபட்சம். சிந்துவெளியுடைய முன்னோடி மெஹர்கர். குறைஞ்ச கல்வி அறிவு வந்து தர்மபுரி. தேசிய நதி சத்ரபதி சிவாஜி அரியணை ஏறினது. ஓகே, இது தவறாக இருக்குது. 389, 299 பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னாடி. பாண்டியர்கள் வந்து மீன். கிணறு மூலம் 62% வந்து பாசன பரப்பு. லாக்டோபாசிலஸ், காந்தி இர்வின் ஒப்பந்தம். ஓகே, இன்றைக்கான ஒரு 10 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க.